இந்த காணொளியில் பைத்தான் நிரலாக்க மொழியை பற்றியும் அந்த மொழியின் முக்கியத்துவத்தை பற்றியும் அந்த மொழியை கணினியில் எப்படிலாம் நாம் இயக்கலாம் என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். I'm Dutch. I grew up in the Netherlands. In fact, I created Python. இந்த பைத்தான் நிரலாக்க மொழி நெதர்லாந்தில் உள்ள கணிதவியல் மற்றும் கணினி அறிவியல் தேசிய ஆராய்ச்சி நிறுவனத்தைச் சேர்ந்த கைடோ வேன் ரோசம் என்பவரால் 1991ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. சமீப காலங்களாக இந்த பைத்தான் நிரலாக்க மொழி பிரபலமான வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. முக்கியமாக இந்த நிரலாக்க மொழி மிகவும் எளிய தொடரியலை கொண்டது. எளிதில் கற்றுக்கலாம். பொருள்நோக்கு நிரலாக்க மொழி இது. மகத்தான செயற்கூறுகள், தொகுதிகள், நூலகக்கூறுகள், கட்டமைப்புகள் இது எல்லாமே இந்த பைத்தான் நிரலாக்க மொழியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நிரலாக்க மொழி கூகுள், இன்ஸ்டாகிராம், பின்ட்ரெஸ்ட், யாஹூ, டிஸ்னி, ஐபிஎம், நோக்கியா மேலும் பல பிரபலமான நிறுவனங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த பாடத்தில் பைத்தான் நிரல்களை எந்தெந்த வழியிலலாம் இயக்கலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதல் வழி என்ன? ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஃப்ரீ பைத்தான் கம்பைலர்ஸை யூஸ் பண்ணி நம்ம இயக்கலாம். ரெண்டாவது வகை என்ன? IDLE, அதாவது இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட், ஒருங்கிணைந்த உருவாக்க கற்றல் சூழல்களை பயன்படுத்தி இயக்கலாம். ஒரு பைத்தான் சாஃப்ட்வேரை, இன்டர்ஃபேஸை, IDLEயை ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணி கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி நம்ம இயக்கலாம். மூன்றாவது வகை என்ன? மொபைல் ஆப்ஸில் ப்ளே ஸ்டோரில் போய் பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணி நிறைய ஆப்ஸ் இருக்கும். அதில் எந்த ஆப் வேணாலும் நம்ம இன்ஸ்டால் பண்ணி அதிலிருந்தும் நம்ம இயக்கலாம். நம்ம இந்த பாடத்தில் யூஸ் பண்ணக்கூடிய இன்டர்ஃபேஸ் என்னன்னு பார்த்தோம்னா EduBlocks அப்படிங்கிற பிளாக் பேஸ்டு பைத்தான் கோடிங் இன்டர்ஃபேஸ். அதை எப்படி ஓப்பன் பண்ணுறது? ஓப்பன் ஃபயர்ஃபாக்ஸ் ஃபர்ஸ்ட். ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இல்லை கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் EduBlocksன்னு டைப் பண்ணுங்கள். அட்ரஸ் பாரில் EduBlocksன்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கீழே நிறைய லிங்க்ஸ் வரும். அதில் ஃபஸ்ட்டு லிங்க் EduBlocksங்கிற லிங்க்கை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணால் உங்களுக்கு EduBlocksங்கிற பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் ஸ்டார்ட் கோடிங் அப்படிங்கிற பட்டன் ஓப்பன் பண்ணலாம். பைத்தான் 3 அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் ப்ராஜெக்ட் நேம் நம்மளே கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம். இல்லை அதிலே டிஃபால்ட்டாக ஒரு சில நேம் இருக்கும். அந்த நேமை யூஸ் பண்ணி கிரியேட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணோன்னா EduBlocksல ஒரு நியூ ப்ராஜெக்ட் விண்டோ ஓப்பன் ஆகிடும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பகுதிகள் இருக்கும். அதில் இடது ஓரத்தில் இருக்கக்கூடிய முதல் பகுதியை பிளாக் பேலட்னு சொல்கிறோம். நடுவில் இருக்கக்கூடிய பகுதியை கோடிங் ஏரியான்னு சொல்கிறோம். ரைட் கார்னரில் இருக்கக்கூடிய பகுதியை கோட் ப்ரிவியூன்னு சொல்கிறோம். இந்த பிளாக் பேலட்டில் இம்போர்ட், வேரியபிள்ஸ், ஸ்டேட்மெண்ட்ஸ், டெக்ஸ்ட், மேத், லாஜிக் இது மாதிரி நிறைய பிளாக் மெனுஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு மெனுவும் கிளிக் பண்ணிங்கனாவே அதுக்கு உரிய பிளாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு எந்த பிளாக் வேணுமோ அந்த பிளாக் மேலே ஒரு கிளிக் பண்ணால் போதும், அந்த பிளாக் உங்களுக்கு கோடிங் ஏரியாவில் வந்துடும். இப்போ நமக்கு கோடு எழுதணும் அப்படின்னா அந்த பிளாக்கை எடுத்துகிட்டு போய் ஸ்டார்ட் கோட் ஹியர் அப்படிங்கிற அந்த பிளாக்கோடு அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அட்டாச் பண்ண பிளாக்குக்குரிய கோட் உங்களுக்கு கோட் ப்ரிவியூவில் வந்துடும். இந்த EduBlocks நம்மளுக்கு எந்த விதத்தில் பயனுள்ளதாக இருக்கும்னா, நம்ம எந்த ஒரு நிரலாக்க மொழியும் கற்றுக்கணும்னா அதனுடைய தொடரியல், அதனுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ், ப்ராப்பராக அந்த நிரல் எப்படி எழுதணுங்கிறத முழுமையாக கற்றுக்கணும். ஆனால் இந்த பிளாக் பேஸ்டு கோடிங் இன்டர்ஃபேஸில் அது எதுவுமே கற்றுக்காம டைரெக்டாக நம்மளால் கோடு எழுத முடியும். கோடு எழுதுறது ரொம்பவும் எளிமையாக இருக்கும். இப்போது நம்ம பைத்தான் நிரலை இயக்கக்கூடிய இரண்டாவது வழிமுறை என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறோம். அந்த அட்ரஸ் பாரில் ஆன்லைன் பைத்தான் கம்பைலர்னு டைப் பண்ணுறோம். டைப் பண்ணி என்டர் கொடுத்த உடனேயே உங்களுக்கு நிறைய ஆன்லைன் கம்பைலர்ஸ் கீழே டிஸ்பிளே ஆகும். இதில் ஏதாவது ஒரு கம்பைலர் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கோடிங் டைப் பண்ணலாம்.
இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பிளாக் பேஸ்டு கோடிங் எடு பிளாக்ஸ்க்கும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய ஆன்லைன் பைத்தன் கம்பைலருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த எடு பிளாக்ஸில் நம்ம சின்டெக்ஸ் எதுவும் கற்றுக்க தேவையில்லை, டைரெக்டாகவே பிளாக்ஸை யூஸ் பண்ணி கோடிங் எழுதிடலாம். ஆனால் உங்களுக்கு கோடிங் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் இந்த ஆன்லைன் கம்பைலர்ஸில் நீங்கள் கோடிங் உங்களால் எழுத முடியும். மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிறது ஆஃப்லைன் பைத்தன் ஐடிஇ. இன்டர்நெட் வசதி இல்லைன்னா கூட ஹைடெக் லேபில் லினக்ஸ் இன்டர்ஃபேஸில் எப்படி பைத்தான் ப்ரோக்ராம் போடுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். லினக்ஸ் டெஸ்க்டாப்பில் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு அப்ளிகேஷன் மெனு ஓப்பன் ஆகும். அதில் டெர்மினல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறோம். டெர்மினல்னு செலக்ட் பண்ண உடனேயே உங்களுக்கு டெர்மினல் விண்டோ ஓப்பன் ஆகிடும். அதில் இருக்கக்கூடிய அந்த டாலர் அப்படிங்கிற டெர்மினல் ப்ராம்ப்டில் ஜிஎடிட்னா அது ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர். லினக்ஸில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எடிட்டர். ஜிஎடிட்னு டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் கொடுத்து நம்ம டைப் பண்ணக்கூடிய பைத்தன் நிரலுடைய பெயரை டைப் பண்ணுறோம். sample.py இல்லைன்னா வேறு ஏதாவது நேம் கொடுத்து .pyன்னு கொடுத்து என்டர் கொடுத்த உடனேயே ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் ஆகிடும். இந்த டெக்ஸ்ட் எடிட்டரில் பைத்தன் ப்ரோக்ராமை டைப் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் டெர்மினலை ஓப்பன் பண்ணி பைத்தன் கொடுத்து பைத்தன் sample.pyன்னு கொடுத்தோம்னா நீங்கள் கொடுத்த அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும். ரன் ஆகி அந்த ப்ரோக்ராம் கூடிய அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 3 வழிகளில் நம்ம பைத்தன் நிரலை இயக்க போகிறோம்.